இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ராஜாவே நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு உரியாலா ஷகலா ஹந்தலா உரியாலா கரா உரியாலா கரிகாலா உரியாலா ரகாலா. ஆராதனை we give you praise ராஜாவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஷகலா கலஹந்தர பலகனா அன்பு கூறுவே. ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. இது எங்கள் சுதந்திரம். அபிமெலேக்கு, நான் உன்னை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீ யாரு எங்களை துறவு தோண்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? ஏப்பா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அழைச்சவர் சொல்லிட்டாரு, நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வெத வெத, இந்த தேசத்துல துறவு தோண்டு. அவர் அப்பமே சொல்லிட்டாரு. நீ யாரு? இல்ல நீ யாருன்னு கேட்க. ஆமேனா? நீ மிரட்டினா இன்னும் ஆராதிப்பான். பர்த்திமேயு குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்துட்டு தாவீது குமாரனே அப்படின்றான். மறுக்குன்னு கொட்டி ஹை அமைதியாரா. அவர் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறாரு, கூச்சல் போட்டுக்கிறார், அமைதியாரா. அவன் உடனே ஆச்சாடி குருடைங்கள்லாம் கூப்பிடக்கூடாது போல தெரியுது, கண்ணு இருந்தால் தான் கூப்பிடணும் போல, இந்த பாஷெல்லாம் நம்மளை குட்டுறாங்களே அப்படின்னா சொன்னான். ஆடா போங்கடா லூசு. ஏய், உங்களால் என் தலையை குட்டத்தான் முடியும், ஆனால் என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் தான் முடியும், எனக்கு அற்புதம் செய்ய அவரால் தான் முடியும். இவன் இங்கே குட்டுறாங்களா, நம்மாளு கூட்டுறான, நம்மாளு வாலிமை வாலிமை சொல்ல மாட்டிய, அவங்க குட்டுறாங்க. நம்மாளு பிரச்சனை வருதா இன்னும் துதி, பிரச்சனை வருதா இன்னும் பாடு, பிரச்சனை வருதா இன்னும் தோத்திரம் பண்ணு. இது சுதந்திரம். எந்த அதிகார வல்லமையும் அந்தகார வல்லமையும் பிசாசின் கிரியைகளும் பிசாசின் சாம்ராஜ்யமும் எங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்பதை, எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாரு சொன்னாப்புல உடனே தோத்துறோம். அங்கே அவர் சொல்கிறத கேட்டுட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறத நிறுத்திடணுமா? 3:16-17 நான் முடிக்கிறேன். அவன் சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாரே
ராசா நீ என்ன லூசா? ஒரு முறை சொன்ன உனக்கு புரியாதா? ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம்ல. அல்லேலூயா. நாங்க தான் ஆமீன் சொன்னவர்கள் வாழ்க. ஏப்பா நாங்க அவர் பிள்ளையப்பா, அப்படிதான் பார்ப்பான். அல்லேலூயா. 7 மடங்கு சூடாக்குனாப்புல 70 மடங்கு கூட சூடாக்கு. நாங்க தான் எங்க சுதந்திரத்தை பதம். அல்லேலூயா. ஹலோ இருக்கீங்களா? ராஜாவாகி உமது கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரைத்தான் என்ன செய்வோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கினி சூளைக்குள்ள போக மாட்டோம். அப்படியே போனாலும் நாங்க அவரை தான் ஆராதிப்போம். எங்க சுதந்திரத்தை விட்டு கொடுக்க. ஹலோ ஹலோ எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போக மாட்டோம். ஒருவேளை போயிட்டாலும் ஆமு ஆப்பி, அக்கினிக்கு முன் அக்கினிக்கு பின், ஆவு ஆவே, அக்கினிக்கு வெளியே அக்கினிக்கு உள்ளே, எங்க போட்டாலும் நாங்க ஆராதிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நாங்க எங்க அப்பாவை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருப்போம். நாங்க சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நாங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். எங்கள் சுதந்திரத்தை எத்தனை சோதனைக்காரர்கள் எழும்பினாலும், இது சோதனை காலமாகவே இருந்தாலும் ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி நாங்கள் அதை காத்து கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. நாமளுமே 23 வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். அக்னிக்குள்ள போக மாட்டோம், அக்னிக்குள்ள போக மாட்டோம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க, விடுவிப்பார் அப்படின்னு. என்ன அர்த்தம்? அக்னிக்கு எங்களுக்கு கிடையாது அப்படிதான் அர்த்தம். ஆனா போட்டாங்க. இப்போ நாமளும் மே 23 வரைக்கும் மாட்டோம். ஹல்லேலூயா, விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களை தூக்கிட்டு போகும்போது கூட சொல்லியிருப்பாங்க சாத்ராக்கு, விடுவிப்பா 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 விடுவிப்பா. நாமளும் ஒரு 11:30 மணி வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம், மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். அப்புறம் போட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தூக்கி போட்டவங்களுக்கே ஒரு ஆப்ரேஷனா. இந்த அக்கினிக்குள்ள தூக்கி போட்ட ஆளுகளுக்கு ஆபரேஷன் இருக்கான். என் பைபிள் சொல்லுது. அல்ல சொல்லுங்க அப்பா, இருக்கீங்களா? போட்டாங்களே அப்படின்னு நம்மள மாதிரி அவன் புலம்பல. அல்ல சொல்லுங்க அப்பா. அவன் எப்பொழுதுமே ஆராதிக்கிற ஆளாச்சே, தோத்துறா. ஆமா ஆமா. நேபுகாத்து நேச்சார், போட்டவங்களே இப்படி ஆயிட்டாங்களே, உள்ள போனவங்க என்ன ஆனாங்களோ, எட்டி பாடுறான்னு பார்த்தா நாளா தெரியுது. ஏன்னா இன்னொரு ஆள் தெரியுது, தெரியும்ல. இந்த 5 தான் சபைக்கு நடுவில், தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் சர்வ வல்லவர் உலா வருகிறதை, பரலோகம் அசைவாடுகிறதை பார்க்க வேண்டியவர்களின் கண்கள் பார்க்கும். நேபுகாத்து நேச்சாரின் கண்கள் பார்க்கும் பார்க்கும். அதில் வெளில கொண்டு வாங்கடா. ஐயோ, அவங்க கும்பிடுற சாமி தான்டா சாமி, அவங்க தெய்வம் தான் தெய்வம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே தேவன். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் பூமியில் வேறு ஒருவரும் இல்லை. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவருடைய வீடு எருக்களமாக்கப்படும். நான் விசுவாசிக்கிற என் தேசத்தில், நம் தேசத்தில் இப்படிப்பட்ட சட்டங்கள் அரங்கேற போகிறது. கர்த்தர் தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர போறார். Our parliament is going to proclaim very soon that Jesus Christ is the Lord of our nation India. இந்திய தேசத்தின் தேவன் இயேசுதான் என்று நம்முடைய பாராளுமன்றம் அதிசீக்கிரமாய் ஒரு பிரகடனத்தை செய்ய போகிறது. ஒரு பிரகடனத்தை செய்ய போகிறது. அல்லேலூயா.
ஒரு நாபோத்தை கொன்றால் என்ன, ஒரு நாபோத்தை அழித்து போட்டால் என்ன? ஆகாப்பு யெசபேலின் குடும்பம் தோத்திரம், அதே குடும்பத்துக்குள்ளிருந்து ஒரு யெகூவை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். ஒன்று உங்களுக்கு சொல்லவா, நமக்குள்ள நாபோத்தும் இருக்கிறான், நமக்குள்ள யெகூவும் இருக்கிறான். இந்த நாபோத்தை பார்த்து ஆகாப் மிரட்டுறான், யெசபேல் மிரட்டுறான். பட் இந்த பக்கம் இருக்கிற யெகூ எழும்ப போகிறான், ஆகாப்பையும் போட போகிறான், யெசபேலையும் போட போகிறான், எல்லாத்தையும் கருவறுக்க போகிறான், தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர போகிறான். அல்லேலூயாவா. உங்களுக்குள் ஒரு யெகூ மறைந்திருக்கிறா, உங்களுக்குள் ஒரு யெகூ ஒளிந்திருக்கிறா. கர்த்தர் அதை தட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய அக்கினி உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறது. உங்களுக்குள் இருக்கிற யெகூக்களை எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். சபைக்குள் இருக்கிற யெகூக்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அதிகாரங்களை எதிர்த்து நின்றாலும் உன் சுதந்திரத்தை காத்துக்கொள். அழைப்பை, அபிஷேகத்தை, சபையை, வார்த்தையை, சத்தியத்தை, வசனத்தை, சுவிசேஷத்தை காத்துக்கொள்ள வேண்டிய உத்தரவாதம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இனி தேசத்தில் யெசபேல்களுக்கு இடமில்லை. இனி தேசத்தில் யெகோவாவுக்கே இடம். யெகோவாவின் ஆளுகை, தேவனின் ஆளுகை, இயேசுவின் ஆளுகை தேசத்தில் உதிக்க போகுது, மலரப் போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் 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 அதை பூட்ட சோதனை காலம்தான். ஆனால் பொய் சொல்கிற கூட்டத்தை கூட உனக்கு நான் தருவேன். உங்ககிட்ட ஆயிரங்கள் லட்சங்கள் ஓடி வரப்போகுது, தேசத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காக திறந்த வாசலை உண்டாக்குகிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. சுவிசேஷத்தின் வாசலை திறக்கிறார், ரட்சிப்பின் வாசலை திறக்கிறார், எழுப்புதலின் வாசலை திறக்கிறார். இந்த சோதனை காலத்தில் தான் திறக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய சுதந்திரத்தை காத்து கொண்டால் மட்டும். ஒருவேளை அடுத்தவர்கள் அதை காத்து கொள்ளவில்லையே, இழந்து போனார்களே என்று அவர்களை நியாயந்திருக்க வேண்டாம். கிதியோனாக நீ எழும்பினால் அவர்களும் உன்னோடு இணைந்து கொள்ளுவார்கள். சுதந்திரத்தை இழந்து மலைகளிலே ஒளிந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் உன்னோடு இசைந்து கரம் கோர்ப்பார்கள். ஒன்று சேர்ந்து மீதியானியரை முறியடிப்போம், தேசத்தில் எழுப்புதலை காண்போம். ஆமென் சொல்லுங்க. அப்போ அடுத்தவர்களை பார்த்து உன் சுதந்திரத்தை இழந்து போகாதே. அநேக காலங்கள் ஆயிடுச்சுன்னு காரணங்களை சொல்லி பிளவீனத்தை, தூரத்தை, அதை இதை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு, செபிக்கிறதுக்கு காரணங்களை சொல்லி உன் சுதந்திரத்தை இழந்துடாத. அதிகாரங்கள் எழும்பி கொக்கரிக்கிறது என்று சொல்லி உன் சுதந்திரத்தை இழந்துடாத. உனக்குள் இருக்கிற யெகூ இன்றைக்கு எழும்பட்டும், யெகூ இன்றைக்கு எழும்பட்டும். எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை இந்த இரவு நேரத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அன்னை விழுந்து போகாதபடிக்கு அன்னை ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்கிறாங்க, நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. என்னை சோத்திரம் அதிகமாக பாதித்த ஒரு நல்ல பாடல். அன்னை இப்போ அந்த பாடலில் நம்மளை நடத்தி ஜெபத்துக்குள்ளே நம்மளை நடத்துவாங்க. அந்த ஒரு பாடலை அன்னை பாடுவோம். விழுந்து போகாதபடிக்கு